அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் மே 2025 நோட்டிஃபிகேஷன் வரவிருக்குது. ஆசிரியர்கள் பொதுவாக எழுத வேண்டிய கோட் பார்த்தோம்னா கோட் நம்பர் 65, கோட் நம்பர் 72, கோட் நம்பர் 124, கோட் நம்பர் 152, கோட் நம்பர் 172. இந்த 5 வகையான கோடு தான் ஆசிரியர்கள் பொதுவாக ப்ரொமோஷனுக்கு இந்த கோடெலாம் எழுதி நம்ம தேர்ச்சி பெற்றிருக்கணும். இப்போ அந்த வகையில் நம்ம இந்த 5 கோடுக்குமான அப்ஜெக்டிவ் டைப் முக்கியமான வினாக்கள், அதே போன்று டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு நம்ம எப்படி எளிமையான முறையில் தேர்ச்சி பெறுது அப்படிங்கிறதுலாம் தினந்தோறும் 50 MCQ, அதே போல் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு தனியாகவும் நம்ம வீடியோ கொடுக்கலான் இருக்கோம். நிறைய ஆசிரியர்கள் போன டைமே கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த டைமில் நம்ம பதிவிடும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய மே 2025 டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் தேர்ச்சி பெறுவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கோட் நம்பர் 65 ஒரு 50 MCQ பார்க்கலாம். ஏற்கனவே கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் தான் இது. எல்லாமே நம்ம ஒவ்வொருத்தங்களுமே தெரிஞ்சிருக்க வேண்டியது தான். தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் 1 ஹையர் செகண்டரி டீச்சர் ட்ரைனிங் அண்டு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வித்தவுட் புக்ஸில் நம்ம பார்க்கலாம். மொத்தம் 100 அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் அட்டன் பண்ணுவோம். ஒரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. பள்ளி தலைமை ஆசிரியர் ஒரு வாரத்திற்கு எத்தனை மணி நேரம் கற்பித்தல் பணியில் ஈடுபட வேண்டும்? விடை 7.5 மணி நேரம், 7.5 hours. உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பணிப்பதிவேடுகளில் உள்ள ஒவ்வொரு பதிவுகளையும் எந்த அலுவலரிடம் மேலொப்பம் பெற வேண்டியது அப்பள்ளி செயலரின் கடமையாகும்? விடை DEO, மாவட்ட கல்வி அலுவலர். ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரத்தினை திரும்ப பெறும் அதிகாரம் படைத்தவர் யார்? இதுவும் ரிப்பீட்டடாக நமக்கு வந்துகிட்டே இருக்கு. விடை மெட்ரிக் பள்ளிகளின் இயக்குனர். உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளிகளில் உள்ள ஆசிரியர் வைப்பு நிதி கணக்குகளை பராமரிக்கும் அலுவலர் யார்? DEO, மாவட்ட கல்வி அலுவலர். பத்து மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு நடத்தப்படும் பொதுத் தேர்வுகளில் எத்தனை நிமிடம் கூடுதல் நேரம் வழங்கப்படுவது விடைகளை படிப்பதற்கு? உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோன்னா, ஒரு 12ஆம் வகுப்புக்குன்னா நம்மளுக்கு 10:15 தேர்வு எழுத ஆரம்பிப்பாங்க. நம்ம 10 மணிக்கு வினாத்தாள் கொடுப்போம். 10 மணியிலேருந்து 10:10 வரைக்கும் அவங்களுக்கு நம்ம வினாத்தாள் படிப்பதற்கு நேரம் கொடுப்போம். அதை விடை 10 நிமிடங்கள். அரசு ஊழியர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திய ஆண்டு, இதுவும் ரிப்பீட்டாக நமக்கு வந்துட்டு தான் இருக்குது, 1/4/2003. வருங்கால வைப்பு நிதியிலிருந்து 2 தற்காலிக முன்பணம் பெறுவதற்கு இடையே குறைந்தபட்ச இடைவெளி 6 மாதம் இருக்க வேண்டும் என்பது எந்த விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது? விடை விதி 15, துணை விதி 1. ஆசிரியர் பணி நியமனத்திற்கு தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வின் தேர்ச்சி சான்றிதழ் செல்லத்தகுந்த காலம், இதுதான் நம்ம ஏற்கனவே 7 வருடம் இருந்தது. இப்போ நமக்கு லைஃப் லாங் வேலிடிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ விடை வாழ்நாள் முழுவதும். எந்த கல்வியாண்டு முதல் அரசு தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண்களை வைத்து மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் மாணவர்களுக்கான தரம் வெளியிடும் முறை கைவிடப்பட்டது? இதுவும் மிக முக்கியமான வினாதான். விடை 2016 to 2017. இந்த வருஷத்துலேருந்து தான் அந்த மெத்தட் கொண்டு வந்தாங்க. 2016 to 2017. மெட்ரிக் பள்ளிகளின் கையேட்டின்படி ஒரு மெட்ரிக் பள்ளியின் வரவு செலவு கணக்கை தணிக்கை செய்ய வேண்டிய அலுவலர் யார்? விடை பட்டய கணக்காளர். மெட்ரிக் பள்ளியில் முதல்வராக எத்தனை ஆண்டுகள் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்திருக்க வேண்டும்? இதுவும் முக்கியமான வினாதான். விடை 5 ஆண்டுகள். மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் தொழிற்கல்வி, அதாவது கணினி அறிவியல் ஆசிரியர்களின் தகுதிக்கான் பருவம் முடித்து ஆணை வழங்கும் அலுவலர் யார்? இப்போ எல்லாத்துக்குமே நமக்கு CEO தான், முதன்மை கல்வி அலுவலர்.
5 ஆண்டுகளுக்கு மேலான மாற்றுச் சான்றிதழினை தேடுவதற்கான கட்டணம் எவ்வளவு? விடை ரூபாய் 50. ஒரு மாணவன் மேல்நிலை 2ஆம் ஆண்டில் பாடப்பிரிவினை மாற்றுவதை 11th ஒரு குரூப் படிச்சுட்டு 12th வேற ஒரு குரூப் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நாட் பர்மிசிபிள், அனுமதிக்க இயலாது. புதிய தனியார் மேல்நிலைப் பள்ளியை துவக்க அனுமதி அளிக்கும் அலுவலர் யார்? விடை பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் மேல்நிலை. இதுவும் முக்கியமான வினா. சிறப்பு பள்ளிகள் மற்றும் பயிற்சி நிறுவனங்களுக்கு எவ்வாறு கற்பிப்பு மானியம் வழங்கப்படுகின்றது? விடை ஆண்டுக்கு ஒரு முறை. பொது வருங்கால வைப்பு நிதியில் ஓர் அரசு அலுவலர் சந்தாதாரராக சேர நிர்ணயிக்கப்பட்ட கால அளவு எவ்வளவு? விடை பணியில் சேர்ந்து 6 மாதம் முடிந்த நிலையில். 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு புலப்பெயர்வுச் சான்றிதழ் வழங்கும் அலுவலர் யார்? விடை அரசு தேர்வுகள் இயக்குனர். அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் குறிக்கோள் எந்த கல்வியாண்டிற்குள் அனைவருக்கும் இடைநிலை கல்வி பெற செய்தலாகும்? 2017. 2017ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் இடைநிலை கல்வி பெற செய்கிறது அந்த திட்டத்தோட குறிக்கோள். கல்வி வளர்ச்சி நாள் எப்பொழுது பள்ளிகளில் கொண்டாடப்படுகின்றது? விடை ஜூலை 15. CBSE உட்பட பிற வாரிய பள்ளிகளில் தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்ற 18/9/2014 நாளிட்ட பள்ளிக்கல்வித்துறை அரசாணை எண் 145 எந்த கல்வியாண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம்னா விடை 2015 to 2016. ஓர் ஆசிரியரின் கல்விச் சான்றுகள் அனைத்தும் கீழ்கண்ட எந்த குற்றச் செயலில் ஈடுபட்டால் ரத்து செய்யப்படும் கேட்டிருக்காங்க. விடை பள்ளி மாணவர்களிடம் ஒழுக்கக்கேடான முறையில் நடந்து கொள்ளுதல். பின்வருவனவற்றில் ஒன்று சரின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே எது சரி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பிறந்த தேதியை பொறுத்தவரை பணிப்பதிவேட்டில் எழுதிடும்போது ஏற்பட்ட பிழையை எந்த நேரத்திலும் திருத்தம் செய்து கொள்ளலாம். ஆமாம், கண்டிப்பாக அது நம்ம திருத்தம் செஞ்சுக்கலாம். அதுதான் சரியாக இருக்குது. நீங்கள் மற்றதெல்லாம் படித்து பாருங்கள். பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்ககம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? இதுவும் முக்கியமான வினாதான். விடை 1976. பின்வரும் தமிழ்நாடு அரசு மற்றும் சார்நிலை விதிகள் பொது விதிகளின் ஒரு விதி நியமன அலுவலருக்கு தற்காலிக நியமனங்கள் வழங்க வழிவகை செய்கின்றது. விடை விதி 10 துணை விதி A அதில் 1 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 30 பின்வருவனவற்றுள் ஒன்றுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றது. சட்டப்பிரிவு 30நாலே நமக்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தான். சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள். பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்ககத்தின் கீழ்கண்டவைகளில் ஒன்று செயல்படுத்தப்படவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல ஊரக செயல்முறை அதில் அந்த திட்டத்தில் தான் வருது. முழு எழுத்தறிவு இயக்கமும் வருது. அதே போல் கற்போருக்கான மாநில வயது வந்தோர் கல்வி திட்டம் அதுவும் இருக்குது. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் ஆமாம் அது இந்த பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கத்தின் கீழே வராது. ஆசிரியர் தேர்வு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? விடை 1987. மாணவ மாணவியரின் இடைநிற்றலை தவிர்க்கும் பொருட்டு வழங்கப்படும் சிறப்பு ஊக்கத்தொகை எந்த நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டு மேல்நிலை கல்வி நிறைவின் போது வழங்கப்படுகின்றது? விடை தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன், அதாவது தமிழ்நாடு மின்விசை நிதி நிறுவனம். தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு கீழ்கண்ட சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்படுகின்றது. விடை குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ் தான் நமக்கு அது நடத்துகிறாங்க. ஒரு தனியார் பள்ளியை ஆரம்பிக்கும் பொழுது பின்வரும் ஒரு அதிகார அமைப்பிடமிருந்து தடையில்லா சான்று பெறுதல் அவசியம். விடை மாவட்ட தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு துறை. இதுவும் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்குது.
4 ஜோடி சீருடைகள் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் இவ்வகை மாணாக்கருக்கு வழங்கப்படுகின்றது. அது பார்த்தீங்கன்னா சத்துணவு உண்ணும் மாணாக்கர்கள். கீழ்கண்ட ஒன்று கூடுதல் பாதுகாப்பு தன்மையுடன் மதிப்பெண் சான்றிதழ் வழங்குவதற்காக மேற்கொள்ளப்படுகின்றது. விடை இரு பரிமாண பட்டைக்கோடு முறை. 1 முதல் 8 வரை பயிலும் மலைப்பகுதி மாணவர்களுக்கு பிரத்யேகமாக கீழ்கண்ட நலத்திட்டங்கள் 1 அமல்படுத்தப்பட்டுள்ளது. விடை விலையில்லா கம்பளி சட்டை, ஸ்வெட்டர், ஃப்ரீ ஸ்வெட்டர்ஸ் கொடுக்குறாங்க. மேல்நிலை பொதுத் தேர்வில் தோல்வியுறும் மாணவர்களுக்காக உடனடி சிறப்பு துணை பொதுத் தேர்வு இம்மாதங்களில் நடத்தப்படுகின்றது. விடை ஜூன், ஜூலை. வருவாய் ஈட்டும் தாய் தந்தையரை இழந்த மாணவர்களுக்கான துயர் துடைப்பு நிதி உதவித்தொகையாக கீழ்கண்டவைகளில் 1 வழங்கப்படுகின்றது. விடை ரூபாய் 75,000. ஆசிரியர் சேம நல நிதியில் ஒரு பகுதி இறுதி முன்பணத்திற்கும் அதைத் தொடர்ந்து ஒரு தற்காலிக முன்பணத்திற்கும் இடையே இருக்க வேண்டிய கால இடைவெளி எவ்வளவு? இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. விடை 6 மாதங்கள். பின்வருவனற்றுள் ஒன்று மின்னணு ஊடகத்தின் கீழ் வராதுன்னு கொடுத்துருக்காங்க. அது ஈஸியாக நம்ம படித்து பார்த்தாலே தெரிஞ்சிருது. பேனர் விளம்பரங்கள், அதுதான் அதில் வராது. ஓர் அங்கீகாரம் பெற்ற பள்ளி வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டால் அதன் அங்கீகாரம் முறிவு பெறும். ஓவிய ஆசிரியரின் கல்வி தகுதி என்ன? இதுவும் ரிப்பீட்டடாக வருது. விடை தொழில்நுட்ப ஆசிரியர் சான்றிதழ். பிற மாநிலங்களில் பயின்ற மாணவர்களின் மற்றும் சான்றிதழ்களை மதிப்பீடு செய்பவர் யார்? விடை டிஇஓ. இதுவும் முக்கியமான வினா, மாவட்ட கல்வி அலுவலர். ஆங்கிலோ இந்திய பள்ளிகள் ஒழுங்குபடுத்தும் விதிகளின்படி கான்கிரீட் மேற்கூரையுடைய வகுப்பறைகளின் உயரம். விடை 14 அடி. மெட்ரிக் பள்ளிகளில் எல்கேஜி வகுப்பில் இருக்க வேண்டிய ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரம். விடை 1:25. மெட்ரிக் பள்ளியில் தரைத்தளம் நீங்கலாக அதிகபட்சம் எத்தனை தளங்கள் இருக்கலாம்? விடை 2. பொது வருங்கால வைப்பு நிதியில் முன்பணம் பெறுவதற்கான காரணங்கள் எந்த விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது? விடை 15A. இதுவும் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு. வருவாய் மாவட்டத்தில் உள்ள ஒரு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் மற்றொரு நிதி உதவி பெறும் பள்ளிக்கு மாற்றப்பட்டால் அதனை ஏற்பளிக்கும் அலுவலர் யார்? விடை சிஇஓ, முதன்மை கல்வி அலுவலர். வேலைவாய்ப்பு அலுவலக பதிவினை பள்ளியிலேயே பதிவு செய்வது எந்த கல்வியாண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை 2011 to 2012. கிரையான்கள் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது? 1st and 2nd ஸ்டாண்டர்டுக்கு. எந்த கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பிற்கு மாநில அளவிலான பொதுத் தேர்வினை நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது? விடை 2017 to 18. பின்வருவனும் எந்த விதிகளின்படி மெட்ரிக் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களின் பணி விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? விடை மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கான கையேட்டில் இணைப்பு 7. அனைவருக்கும் மிக்க நன்றி.